அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, மனக்குழப்பங்கள், கவலைகள், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையுமே தீர்ந்துடும் இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா. இந்த தீபம் நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறை தான், ஆனால் நல்ல பலன் கிடைக்கும். கார்த்திகை தேய்பிறை பஞ்சமி கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. 20/11/2024 புதன்கிழமை அன்று வருது. புதன்கிழமை முழுவதுமே நமக்கு பஞ்சமி தேதி இருக்கின்றது. இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் வராக எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் வராக எண்ணெய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்து நீங்கள் செவ்வரளி மலர்கள், செம்பருத்தி மலர், மல்லிகைப்பூ, சம்மந்திப்பூ, இல்லை உங்களுக்கு எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்பு கட்டாயமாக வேண்டும். பித்தளை செம்பு அல்லது காப்பர் செம்பு எடுத்துக்கோங்க. சின்ன செம்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு அந்த செம்பு கட்டாயமாக தேவைப்படும். வெற்றிலை பார்த்தீங்கன்னா 7 வெற்றிலை தேவைப்படும். 7 வெற்றிலை கிடைக்கல அப்படின்னா 2 வெற்றிலையாவது கட்டாயமாக தேவை. 2 வெற்றிலை அல்லது 7 வெற்றிலை தேவைப்படும் இந்த வழிபாட்டிற்கு. எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ அல்லது சாமந்தி பூ எடுத்து வைத்து அர்ச்சனை செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கோங்க. குங்குமம் வேண்டும் அப்படின்னா குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணணும், குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு பால் பாயசம் அல்லது நீங்கள் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. பால் கூட நீங்கள் வைக்கலாம், பாலும் தேனும் கலந்து வைத்துக்கோங்க. இது எப்படி நம்ம இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த வழிபாடு பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிபாடு மட்டும்தான். இப்போ உங்களுக்கு பண பிரச்சனை இருந்தாலும் இந்த வழிபாடு செய்யலாம். குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது, எல்லா பிரச்சனைக்காக நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதம் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று இந்த வழிபாடு செய்யும்போது ஒரு செம்பில் நிறைய செம்பில் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. நிறைவாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் நல்லா பன்னீர் கலந்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் கலந்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம், இல்லை மற்ற மஞ்சளாக இருக்கும், விரலி மஞ்சள் கூட கலந்து கொள்ளலாம். மஞ்சள், சந்தனம் கொஞ்சம், குங்குமம், பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ₹1 நாணயம் அல்லது ₹5 நாணயம், ஏதாவது ஒரு நாணயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒரு எலுமிச்சங்கனியை தண்ணிக்குள்ளே வைக்கணும். நல்ல எலுமிச்சங்கனியாக இருக்கணும். அந்த எலுமிச்சங்கனியில் எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. நல்ல எலுமிச்சங்கனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெட்டி வேர் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் அல்லது வசம்பு இதை போட்டு வச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வெற்றிலை 2 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த செம்பில் 2 வெற்றிலை வச்சுருங்க. நம்ம எப்படி மாவில கொத்து வைப்போம் பார்த்தீங்களா, கலசம் வைக்கிறதுக்கு மாவில வைப்போம் பார்த்தீங்களா, அதே போல் 2 வெற்றிலை நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் செம்பருத்தி பூ வச்சுக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் இது சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சுட்டு அதற்கப்புறம் ஒரு தாம்பழ தட்டில் தானியம் பரப்புனா தானியம் பரப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெற்றிலையே வச்சுக்கோங்க. 5 வெற்றிலை வச்சுக்கோங்க. 5 வெற்றிலையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு கட்டாயமாக வைக்க வேண்டும். வைத்துட்டு ஒவ்வொரு வெற்றிலையும் ஒவ்வொரு அகல் விளக்கும் நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் நீங்கள் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பஞ்சமுக விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அகல் விளக்குல அது கூட நீங்கள் வைக்கலாம். வெற்றிலையில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்துக்குள்ளே கல்கண்டு போட்டுக்கோங்க. கல்கண்டு 5 கல்கண்டு போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துடுங்க. வைத்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வராகி அம்மன்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னா கூட எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க அப்படிங்கிறத நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க. அதே போல் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் வராகியன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எல்லாத்தையும் தாயிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்கள் பாரத்தை ஃபுல்லாக அன்னைகிட்ட இறக்கிடுங்க. நீங்கள் இந்த வழிபாடு செய்து முடிச்ச பிறகு உங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடணும். எந்த கவலையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, எந்த பண பிரச்சனையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. எதை நினச்சி ஒரு 1% கூட நீங்கள் கவலைப்படக்கூடாது. ரொம்ப தைரியமாக இருக்கணும். ரொம்ப பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும். இந்த வழிபாடு நீங்கள் செய்து முடித்த பிறகு உங்களுடைய மனம் அப்படி தான் வரும். செய்து முடித்த பிறகு நீங்கள் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நாமங்கள், இல்லைன்னா ஓம் பஞ்சமி தாயை போற்றி அல்லது ஓம் வராகி தாயை போற்றி அப்படிங்கிற நாமத்தை நீங்கள் சொல்லிக்கோங்க. அல்லது ஓம் வம் வராகி நமக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சொல்லிவிட்டு அதை 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். நீங்கள் என்ன வைத்து அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னா செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இலைகளால் அர்ச்சனை பண்ணலாம். மருதாணி இலை, துளசி இலை, மொத்தமாக இலைகள் சேர்த்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிடலாம். ரொம்ப நல்லது. நமக்கு மருதாணி இலையை அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த மருதாணியை அரைச்சி நீங்கள் கையில் வைத்துக்கொள்ளலாம். துளசியை அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்சம் துளசி எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சா
வச்சாலும் உங்களுக்கு நல்லா செல்வாக்கு வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை அர்ச்சனை செய்துட்டு நெய்வேத்தியம் வைத்துட்டு ஒரு 10 நிமிடமாவது கண்களை மூடி தியான நிலைக்கு வாங்க. அதாவது சுவாமிகிட்ட வந்து மனதார வேண்டிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து எதுவுமே நினைக்க வேண்டாம். மனசு அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேண்டுதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாமே வழிபாடு செய்துட்டு ஒரு 10 நிமிடம் வந்து எதையுமே நினைக்காம ஒரு 5 நிமிடமாவது நீங்கள் நினைக்காம வராகி எண்ணெய் மட்டும் நீங்கள் நினச்சிட்டு எதுவுமே நினைக்க வேண்டாம். உங்கள் பிரச்சனை எதுவுமே நினைக்க வேண்டாம். 10 நிமிடம் அமைதியாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நீங்கள் வந்து சுவாமிகிட்ட நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போங்க. இந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா வராகி எண்ணெய் எழுந்தருள செய்து தான் நம்ம வழிபாடு செய்கிறோம். அதாவது நீங்கள் வந்து இந்த செம்பில் வைக்கும்போதே வராகி அம்மனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் வைக்கணும். ஒவ்வொரு பொருளையும் சேர்க்கும்போது அவங்களுடைய நாமம் ஓம் வராகி தாயை போற்றி, ஓம் வராகி தாய், இந்த எளிமையான நாமங்களே போதும் சொல்லிட்டு வைத்துட்டு இந்த தண்ணீரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. மிச்ச தண்ணீர் வந்து அப்படியே நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. மறுநாள் வியாழக்கிழமை காலையில் வந்து அந்த தண்ணீரை எடுத்து துளசி செடி வச்சுருந்தீங்கன்னா துளசி செடிக்கோ அல்லது நீங்கள் கல்படாத இடத்துல ஊற்றிடணும். அதில் போட்டிருக்கிற பொருள் எலுமிச்சங்கனியை எடுத்துருங்க, நாணயத்தை எடுத்துருங்க. அதை வந்து நீங்கள் சுவாமி படத்துக்கிட்டே வச்சுருங்க. நாணயத்தை வந்து கேஷ் பாக்ஸில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற பரிகாரத்துக்கு எதுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த நாணயத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதில் இருக்கிற மற்ற பொருள் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் ஊறி இருக்கும். அதாவது ஏலக்காய் கிராம்புலாம் ஊறி இருக்கும் இல்லையா, அந்த வசம்பெல்லாம் அது வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் துளசி செடியிலே நீங்கள் வந்து போட்டுடலாம். அது போட்டுட்டு இல்லைன்னா பூஜை குப்பைகளோடு சேர்த்து நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது எல்லாமே நல்லதே நடக்கும் உங்களுக்கு. வராகி அன்னை அருளால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு தெம்பாகும் மற்றும் வாழ்க்கை இருக்கிற கசப்பு அனைத்துமே தீரும். குடும்பத்தில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்துமே நிலைத்திருக்கும். பண பிரச்சனை எல்லாமே தீரும். உங்களுக்கு கடன் தொல்லைகள் இருக்கா கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். உங்களுடைய பாரங்கள் அனைத்துமே தீரும். இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பாரங்கள் தீரும் மற்றும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்வதற்கான நல்ல வழிகள் இந்த வழிபாடு தான். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெறுப்பு வந்துட்டாலே நம்ம லைஃப் வந்து சுவாரஸ்யமாகவே இருக்காது. அந்த மாதிரி சுவாரஸ்யமான இல்லாத லைஃப்பை கூட வராகி அருளால் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல், ரிலாக்ஸாக இருக்க பழகுங்க. எல்லாமே சரியாக போயிடும். எல்லாமே ஏற்றுக்கொள்ள பழகுங்க. சின்ன சின்ன கவலைகளும் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்ய பழகுங்க. எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு அன்னையே எல்லா தெம்பையும் கொடுத்துருவாங்க, தைரியத்தை கொடுத்துருவாங்க, சந்தோஷத்தை கொடுத்துருவாங்க, மகிழ்ச்சியை கொடுத்துருவாங்க, பண பிரச்சனையை திருத்து வச்சுருவாங்க, பணத்தையும் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதற்கேற்ற மாதிரி நீங்களும் இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். எதை கண்டு பயப்படக்கூடாது, எதை கண்டு நீங்கள் அஞ்சக்கூடாது. எல்லாமே நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். எல்லாத்தையும் வந்து ஜெயிக்க கற்றுக்கணும், எல்லாத்தையும் வந்து போராட கற்றுக்கிடணும். எல்லாமே நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வராகி பக்தர்களாகவும் இருக்க முடியும். ஏன்னா வராகி அன்னை ஒரு போர் தலைவி. அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து வந்து பக்தர்களுக்கும் இருக்கணும். அந்த ஒரு திறமைகள் வேண்டும். கட்டாயமாக ஒவ்வொரு பக்தர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த திறமைகள் வேண்டும், தைரியம் வேண்டும். எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து ஜெயிக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதல்ல நம்பிக்கை அதிகமாக வேண்டும். இறைவனை மட்டும் இல்லை, யாராவது நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா கூட அவங்க மேலே முழு நம்பிக்கை வைக்கணும், சந்தேகப்படக்கூடாது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவும் கண்மூடித்தனமாகவும் நம்பக்கூடாது யாரையும். நம்பிக்கையை வைக்கும்போது அவங்களை சந்தேகப்படக்கூடாது, கண்மூடித்தனமாகவும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. வாழ்க்கையை வந்து கரெக்டாக நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்பை வந்து நல்லா வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் வெறுப்பாக இருக்குது, நிறைய பேர் வந்து வாழ்க்கையை பிடிக்கலன்னு சொன்னவங்களுக்காக இந்த சொல்கிறேன். வாழ்க்கையில் வந்து வெறுப்பாக வந்து நம்ம தான் உண்டாக்குறோம், சரிங்களா? நீங்கள் வந்து சிரித்து கண்ணாடியை பார்த்தீங்கன்னா கண்ணாடி சிரிக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து உம்முன்னு வச்சு பார்த்தீங்கன்னா கண்ணாடியும் உம்முன்னு தான் இருக்கும். அழுதிங்கன்னா கண்ணாடியும் அழுகும். அதே போல் தான் உங்களுடைய மனசோட பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய கண்ணாடி. நீங்கள் ஹாப்பியாக உங்களுடைய மனசை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹாப்பியாக உங்களுடைய ஃபேஸ் தெரியும். நீங்கள் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பும் ஹாப்பியாக தான் இருக்கும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. வராகின்கிட்ட நீங்கள் கேட்குறது எல்லாமே நடக்கும், கட்டாயமாக நடக்கும். 100% இல்லை, 1000% நடக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கை எல்லாமே நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அனைத்துமே நடக்கும். எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு தோல்விகளோ மனக்கவலைகளோ என்ன பிரச்சனை வருதோ அந்த நேரம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் முன்னாடியே தான் காலை எடுத்து வைக்கணும்.
நீங்கள் பின்னாடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களை போட்டு தாக்கி அழுத்தும். நீங்கள் முன்னாடி அதை போராட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, முன்னாடி கால் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களை விட்டு பயப்பட ஆரம்பிச்சிடும், அது உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். எப்போதுமே வந்து பெண்கள் எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா வராகினியோட அருள் இருந்தால் மட்டும்தான் அது ஸ்ட்ராங்கு பயங்கரமாக கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்கிறாங்க. வராகி பக்தர்கள் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா தாய் வந்து ஒரு போர் தலைவி, அந்த சக்தி வந்து அவங்களுடைய பக்தர்களுக்கும் கட்டாயமாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒன்றே ஒன்று தாங்க, கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாதீங்க, நேற்று நடந்ததை இன்றைக்கி நினச்சி கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை பார்த்து பயப்படக்கூடாது. அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிடணும் அதை பார்க்கணும். அந்த இப்போ வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பக்கமும் ஒரு சில தவறுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை திரும்ப வந்து அது வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிடணும். அப்படின்னா தான் உங்கள் லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்கள் லைஃபே பிடிக்காது, குழப்பமாக இருக்கும், லைஃபே பிடிக்கல, என்னை யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறது நீங்கள் குழம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. யாருக்கும் உங்களை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு முதல்ல உங்களை பிடிச்சா போதும். மற்றவர்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டாலும் சரி, உங்களுக்கு உங்களை பிடிச்சாலே உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பித்தாலே மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களை நீங்கள் வெறுக்கவே கூடாது. என்றைக்குமே வந்து செல்ஃப் லவ் எப்போதுமே இம்பார்ட்டண்ட். எப்போதுமே உங்களை வந்து நீங்கள் ராணி மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும். நீங்கள் ராணி மாதிரி கூட நினைக்கக்கூடாது, மகாராணியாக தான் நீங்கள் நினைக்கணும். எப்போதுமே உங்களை லைக் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களை வந்து உயர்த்தி நினைங்க. எப்போவுமே என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, என் வாழ்க்கை சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து உயர்த்தி நினைக்கும்போது அது எப்போதுமே உயர்வாகத்தான் இருக்கும். எப்போதுமே தாழ்வாக நம்மளுடைய லைஃப்பை வந்து கொண்டுட்டே போகக்கூடாது, தாழ்வாக நினைக்கக்கூடாது. நம்ம தாழ்வாக நினச்சிட்டோம்னா அது தாழ்வாக தான் இருக்கும். எப்போதுமே உங்களுடைய லெவல் எப்போவுமே ரிச்சாக வச்சுக்கோங்க, ஹையாக வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குங்க. நாளாக தான் நமக்கு தெரியும். இப்போ எல்லாருமே ஆரம்பத்தில் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ரொம்ப சின்ன வயசாக தான் இருக்கிறீங்க, அதனால தான் ரொம்ப குழம்புறீங்கன்னு நினைக்கிறேன். வளர தான் நமக்கு நாட்கள் ஆக தான் நிறைய அனுபவத்தை கொடுக்கும். அனுபவத்தை கொடுத்துட்டாலே நம்ம ஒரு ஞானி மாதிரி தான் ஆகிடுவோம். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. கற்றுக்க தான் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிற எப்படி வந்து லைஃப்பை ரன் பண்ணணும், எது வாழ்க்கை, யார் ஏமாற்றுவாங்க, யார் நம்மளை வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாட்கள் ஆக அனுபவம் தான் நமக்கு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்கா, அதை ரசித்து கொண்டாடுங்க அந்த கஷ்டத்தை. அதுலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டு திரும்ப அந்த கஷ்டம் வரவிடாமல் பார்த்துக்கோங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்க. லைஃப் வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்திங்கன்னா உட்காந்த இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் லைஃப்பை வந்து எதிர்நீச்சல் மாதிரி எதிர்த்து நம்ம போராட ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாமே வெற்றி தான். ஸ்ட்ராங்காக இருங்க. இறைவன் எப்போதுமே நம்ம கூட இருந்து கொண்டே தான் இருப்பார். வராகனே உங்கள் கூட இருந்து கொண்டு தான் இருப்பாங்க. எப்போதுமே நம்பிக்கையோடு இருங்க. வாழ்க்கையை சுவாரஸ்யமாக கொண்டாடுங்க. இன்றைக்கி தான் நமக்கு நிஜம், நாளையும் நம் கையில் இல்லை, நேற்று நமக்கு முடிந்தது. ஆனால் இந்த நாள் வந்து நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.